Hi guys, welcome to KNR Financials. இன்னைக்கு வந்து 11th அக்டோபர். ஸோ இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக், அதாவது பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 11th டேட்டாவோட சார்ட்டை வந்து நான் வந்து ரீப்ளே பாட்டில் நான் வந்து கட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் வந்து இது மாதிரி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஓவர் நைட்டில் ஹியூஜ் கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஐடியல் அப்சர்வேஷன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் கேப் அப் ஆனனால நம்ம வந்து என்ன பண்ண முடியும், டேரெக்டாக வந்து பையிங்கோ செல்லிங்கோ பண்ண முடியாது. நம்ம வந்து எய்தர் அப் சைடில் ஒரு செல் ஸ்ட்ரக்சர்லையோ இல்லை டவுன் சைடில் ஒரு பை ஸ்ட்ரக்சர்லையோ ஹிட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பையோ செல்ல போக முடியும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து மார்னிங் வந்து நமக்கு வந்து கேப் அப் ஓப்பனிங். ஸோ 42,200 கிட்ட ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இமீடியட் செல்லிங்கும் பண்ண முடியாது, இமீடியட் பையிங்கும் நம்மளால் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ½ hour to 1 hour வந்து எப்பயுமே வந்து ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரைஸ் வந்து அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ப்ராப்பராக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இயர்லி ட்ரேட்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சப்போர்ட் லெவலில் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுது அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் எடுக்கணுமா, அதாவது பை எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ப்ளே பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்துருச்சு. 15 minutes கிட்ட ஓரளவு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவில் 15 minutesல ஹேமர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஐடியலாக நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். செகண்ட் கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கேண்டில் கொடுத்துருக்கு 15 minutesல, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஆப்வியஸாக வந்து இது என்னன்னா, நம்ம வந்து ஒரு மார்னிங் ஸ்டாரை கன்சிடர் பண்ணலாம். ஸோ மார்னிங் ஸ்டார் இந்த சென்ஸ் ஒரு பேரிஷ், அப்புறம் வந்து ஒரு ஹேமர், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இந்த புல்லிஷ் கேண்டில் எவ்வளோ தூரம் வந்து இந்த பேரிஷ் கேண்டிலோட அதிகமாக இருக்கும், அவ்வளோ வந்து நமக்கு வந்து வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும், மொமெண்டமும் நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து நமக்கு வந்து என்ட்ரி போகணும். ஸோ என்ட்ரி எங்கே நம்ம போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 o'clock கேண்டில், அதாவது ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோயர் ஹையில் நம்ம போவோம். ஸோ லோயர் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் நமக்கு லோயர் ஹை. இனிமேல் கிளியராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போவோம். ஸோ 5 minutes டைம் ஃப்ரேமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 minutes டைம் ஃப்ரேமில் வந்து 42,050 வந்து கிளியர் லோயர் ஹை. சரிங்களா? லோயர் ஹை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, அப்புறம் ஒரு அப், அப்புறம் ஒரு ஸ்மால் டவுன், மறுபடியும் ஒரு அப், மறுபடியும் ஒரு டவுன். சரிங்களா? அப்போ ரீசெண்ட் லோயர் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,050 தான் வந்து ரீசெண்ட் லோயர் ஹை. ஸோ ரீசெண்ட் லோயர் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. 15 minutesல வந்து நமக்கு வந்து மார்னிங் ஸ்டார் கொடுத்து புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஐடியலாக வந்து என்ட்ரி போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து டேரக்ட் பிரேக் அவுட்டில் என்ட்ரி போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ட்ரேடிங். அப்படி இல்லை, நம்ம வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும், அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம் அப்படின்னு பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்தராக வந்து என்னென்ன கேண்டில்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு 5 minutes டைம் ஃப்ரேம்லேயே நம்ம பார்ப்போம். 5 minutesல என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெட் லைனில் வந்தால் நம்ம வந்து ட்ரேடுக்குள்ளே என்ட்ரி எடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் என்ட்ரி எடுக்க முடியாது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ தி ஸ்ட்ரக்சர் வைக்கலாம், அதாவது பிலோ த சப்போர்ட் லெவல் நீங்கள் வைக்கலாம், அல்லது சப்போர்ட் லெவல்லேருந்து ஒரு 50% இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டார்கெட்டை நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கிடச்சிருச்சு. என்ட்ரி கிடச்சதுக்கப்புறம் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு ஹேமர் கேண்டில். ஸோ இது வந்து இன்னுமே வந்து ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து லிமிட், அதாவது டார்கெட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ ப்ரீவியஸாக 3 நாள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த ஓப்பனிங் கேண்டில் கிட்டே போயிருக்கும், அதாவது டேயோட ஹையே மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் அப்படி கிடையாது. இந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஓவராலாக வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுனால நமக்கு வந்து மேஜர் சப்போர்ட் 15 minutesல எடுத்திருக்கு. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42,200 உடச்சிருச்சு அப்படின்னா 42,300, அதாவது நெக்ஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஐடியலாக வந்து 42,300 வந்து நம்மளோட டார்கெட்டாக வைக்கிறோம். சரிங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டே ஹைலேருந்து மறுபடியும் ஒரு 100 பாயிண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதாவது மார்க்கெட் புல்லிஷ்ன்ற பட்சத்தில். ஸோ அதனால் வந்து என்னோட டார்கெட் வந்து இந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:3.13. சரிங்களா? ஸோ வந்து 78 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், 244 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இந்த ட்ரேட் நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம், என்டர் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபர்தர் கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன். இப்போ வந்து நம்ம கன்சால்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து இன்னுமே வந்து நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? அதாவது கூடுதல் கன்ஃபர்மேஷன் 100% நம்ம கன்ஃபார்ம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே ரேலி ஆகிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு டெம்பரரி பாஸ் நடந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து ஐடியலாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே வந்திருக்கணும். ஆனால் அப்படி வராமல் ஒரு சின்ஸ் குளோபல் சென்டிமெண்ட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கனால ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னால நமக்கு வந்து இந்த டேயோட ஓப்பனிங் கேண்டில் ஈஸியாக பிரேக் ஆகிடுச்சு. அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் போகும்னு சொல்லிட்டு. லெட்ஸ் சி நம்ம எப்படி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு ஈஸியாக போயிடுச்சு. 100 பாயிண்ட்ஸ் விட அதிகமாகவே போயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு மார்க்கெட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது வரைக்கும் போயிருக்கு, ஒரு 350 வரைக்கும் போயிருக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 50 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. பட் நம்ம என்டையர் திங்ஸை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. நம்மளால் வந்து ஒரு லிமிட் ஆஃப் அமௌண்ட் தான் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ 300 ரூபீஸ் டார்கெட்டே நமக்கு ஹிட் ஆனது வந்து நமக்கு பெரிய விஷயம். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இன்ட்ராடேக்கான லாஜிக். ஸோ இதுதான் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி லைவ் ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் இப்படி தான் பிளான் பண்ணோம். ஸோ இப்படி தான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணோம். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்மால் கிளிம்ஸ் மாதிரி கொடுக்குறவங்களுக்கு நமக்கு வந்து ஒரு லோயர் ஹை பிரேக் அவுட், அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் மேலே போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ட்ரேடுக்கான லாஜிக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.